காவேரி கங்கா கிட்டேயும் யமுனா கிட்டேயும் கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு, அந்த ஆளுக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்றதுல இஷ்டம்னா எனக்கு ஏன் இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு தெரியலன்னு சொல்ல, உடனே கங்காவும் இந்த யோசனையே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா உனக்கு அந்த பொண்ணை விஜய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா தானே அவ்வளோ இரிட்டேட் ஆகுது. அப்பன்னா நீ விஜயை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கடுப்பான காவேரியும், அப்பா இதுக்கு மேல என்னால உங்ககிட்ட பேச முடியாதுன்னு போனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு, முதல்ல அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு ஒன்று தானே நமக்கெல்லாம் இப்படி இருக்கு. முதல்ல அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி, நீங்க நாளைக்கே அவங்களோட வீட்டுக்கு போய் பேசிருங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணுமே சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வரும்போது, திடீர்னு காலிங் பெல்லோட சவுண்டு கேட்குது. சரி அவங்களோட அம்மா தான் பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு காவேரியும் ஸ்கூலுக்காக ரெடியாகி வெளியே வந்தா, அங்க விஜய் பலூன்ல சாரி எல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன் நேத்து நைட்டு கூட அவங்க வாய்ஸ் மெசேஜ் நிறையவே அனுப்பியிருக்காங்க. ஆனா அதை காவேரி பார்க்கவே இல்லை. அதனாலதான் விஜய் இந்த தடவை நேரடியாவே வந்திருக்காங்க. ஆனா இப்படியே விஜய் வந்திருக்கத பார்த்துட்டு காவேரி இன்னுமே பத்திரகாளி மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட யோசிக்காம விஜய ரொம்பவே மோசமா பேசிடுறாங்க. இதனால விஜய் ரொம்பவே வருத்தப்பட்டு நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்களோட அம்மா கிட்ட கூட இதுக்கப்புறமா இந்த ஆள் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னதை நீ இவர்கிட்ட சொல்லலையான்னு கேட்டுட்டு அவங்க அம்மா கிட்டயுமே சண்டை போட, விஜயும் காவேரியோட கோபத்தை பார்த்துட்டு தலை குனிஞ்சு வருத்தப்பட்டு அவங்களோட கார்ல ஏறதுக்காக போறாங்க. ஆனா காவேரியோ ஆத்திரம் அடங்காம விஜய் எடுத்துட்டு வந்த பலூன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி அவங்களோட முகத்திலேயே போட்டுட்டு செம்ம கோவத்தோட முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு விஜயோ வருத்தப்பட்டு அவங்க கார்ல ஏறி கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா போய் அங்க பார்த்தா வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு அவங்களோட குடும்பத்தை கூட்டிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு விஜய்க்கு இன்னுமே மனசு கஷ்டமா இருக்க, அவங்க உடனடியா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு காவேரிக்கும் அவங்களுக்கும் நடுவுல என்னெல்லாம் இருக்குன்ற மொத்த உண்மையுமே சொல்லி முடிச்சுட்டு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட இப்படி ஹோப் கொடுக்குற மாதிரி பேசியிருக்க கூடாது. ஆனா என்னால அவளை தவிர வேற எந்த பொண்ணையும் யோசிச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்ல, ஆனா அந்த பொண்ணும் விஜயோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக வருத்தம் தான் படுறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஆசைப்பட்டபடியே உங்களோட மனைவி கூடயும் உங்களோட குழந்தை கூடயும் ஒரு குடும்பமா சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதை பார்த்துட்டு தாத்தாவும், இங்க பாருப்பா, வர வர இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணல. பேசாம டாக்டர் கிட்ட போயிட்டு பேசலாம். நம்ம அவங்க என்ன சொல்றாங்கன்றத பார்த்துட்டு காவேரிக்கு செக்கப்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சா நம்மளே உண்மையை சொல்லலாமான்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு வரலான்னு சொல்ல, அதுக்கு விஜயும் ஆமா அதை பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு இப்பதான் அவங்க கிட்ட உண்மையை சொல்லலான்ற யோசனைக்கே விஜய் வராங்க. ஸோ கூடிய சீக்கிரம் விஜய் காவேரி கிட்ட உண்மையை சொல்லி அவங்களுக்கு உண்மையை புரிய வச்சா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?